இதாண்ணா, என் பேர் செல்வா. ஒரு பேட்சில் வீடு தேடி அலைஞ்ச நாட்கள் இது. சாரி பாஸ் கவனிக்காம வந்துட்டேன். அடிபட்டுச்சா? பார்த்து உட்காருங்க. பக்கத்தில் தான் வீடு, வாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை, ஒன்றும் இல்லை. வாங்க பாஸ், இதான் நம்ம வீடு. வீடு இல்லை, ரூம் தான். அந்த பக்கம் இருக்குது சித்தப்பா வீடு. நான் சித்தப்பாவோட பிஸ்னஸாக பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரூம் தனியாக இருக்குன்னு அங்கேயே தங்கிக்கிறேன். ஸோ அவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால பாதி நாள் உள்ளே இருக்க மாட்டாரு. அப்புறம் நான் குமரேஷ் ரூம்லேயே தங்கிட்டேன். கொஞ்ச நாள்லேயே நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டோம். புதுசாக ஒரு டியூன் கம்போஸ் பண்ணியிருக்கேன், கேள்றா. ஆளவரா. தனியாக எழுந்திரியாது நேற்று நைட்டா? நான் பசங்க கூட அப்படியே படத்துக்கு போயிட்டேன். நைட் ஷோ. என்ன படம்டா? அது ஒரு சூசைட்னு ஒரு படம். அது ஒரு மொக்க படம். யாரோட டேரக்டர்? டேரக்டர் தெரியாதா? தெரியாதே. கார்த்திக் ரத்னம்மா. ஓ, மனசில் பெரிய மணிரத்னம் நினப்பு. ஓ. நேற்று நைட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ரூமுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சு. வச்சு நான் பிஸ் அடிக்கிறோம், என்ன பண்ணலாம்? அங்கே போகலாமே, அந்த மரத்துக்கிட்ட. அங்கேயா? ஆமாடா. சரி, அந்த மரத்துக்கிட்ட போகலாம். நீ அங்கே போடா. நான் அங்கே போகிறேன். என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. டேய் வாயடா. என்னாச்சுடா? என்ன? அங்கே பாடுறா, ஏதோ தப்பு நடக்குது. எங்க? அங்கே பாடுறா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே ஒரு 3 பேர் நிற்கிறானுங்க. எட்ராத சம்பத் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மணி அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆயிடுச்சுன்னு அவன்கிட்ட சொல்லிடு. இந்தா ஜாக்கிரதை. டே மச்சான், அது கஞ்சாடா. மாற்றிக்கிறாங்க பாரு. அடப்பாவீங்களா? ஆமாடா. டேய், அவளை பார்த்துக்க போறாங்கடா. எஸ் ஆயிடு. ஓடு. நாங்கள் இப்போ 2 பேரோட கஸ்டடியில் இருக்கோம். இங்கேருந்து தப்பிச்சு எப்படி எங்கள் உயிரை காப்பாற்றிக்க போகிறோன்னு தெரில. நீ பார்த்துட்டு போலீஸ்கிட்ட போவ, அங்கே போய் சொல்லுவ அவனுங்க வந்து எங்களை பிடிக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பேசாமல் இருக்கணும். நீ சொல்கிறத நாங்கள் ஏன்டா கேட்கணும்? என்னடா? டேய், உனக்கு என்னடா வேணும்? அவனை விட்டுறா. என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா? சவுண்ட்லாம் பலமாக இருக்கு. நான் சொல்கிறது நீ செஞ்சினா உனக்கும் நல்லது, உன் ஃப்ரெண்டுக்கும் நல்லது. என்னது? எங்களோட பிஸ்னஸே ட்ரக் சப்ளை தான். காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் இந்த டார்கெட். பலவிதமான கெமிக்கல் கண்டென்ட்டுடைய போதை மருந்தை உன்னுடைய காலேஜில் நீ தான் வைக்க போகிற. அந்த ட்ரக்ஸ் பேக்கெட்டை உனக்கு தரப்போகிற பிரதாப்பை தான் நீ இப்போ பார்க்க போகிற. பிரதாப் உன்னை தேடி காட்டூர் ரயில் ரோடு கிட்டே வருவான். அவன்கிட்ட பார்த்து நடந்துக்க, இல்லை அவனோட கண்ணுக்கு நீ இரையாயிடுவ. நடுவில் எங்கேயாவது போலீஸ்கிட்ட போகணும்னு நினச்ச உன் ஃப்ரெண்டு அடுத்த நிமிஷமே க்ளோஸ்.
செல்வா, எப்போ வந்து? இப்போ தான். பணம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. பொருளை கரெக்டாக சேர்த்துருவியா? சேர்த்துடுவேன். பொருளை கீழே போட்டிருக்க. நகராத, நகந்தா செத்துருவ. கண்ணாடி கல்றா. யாரா நீங்க? ஃப்ரெண்டையும் என்ன என்னடா பண்றீங்க? சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. பாம்பேலேருந்து தான் இந்தியா முழுக்க சப்ளை போகுது. அதை பிரித்து கொடுக்க தான் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஹெட் இருக்காங்க. இந்த ஏரியா ஹெட் தான் ஒன்றை சூஸ் பண்ணார். யாரா அவன் என்ன சூஸ் பண்ணது? ஃபோனர்ரா. யாரு? பாஸ். பேஸ். ஹலோ. என்னடா அந்த நாய் பொட்டலத்தை வாங்கிட்டானா? நாய் ஓவரா சீன் போடுவானே கேள்வி கேட்டு. தொழில தொட்டு தட்டி அவனை அனுப்பிவிட சீக்கிரம். வர்ற போக்கு நாய். அவனை சூஸ் பண்ண நான் பட்ட பாடு இருக்கே. சீக்கிரம் அனுப்பிவிட அவனை. அவன் ஓவரா சீனை போட்டானா அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுறான். இல்லடா, சுற்றுவேன். தொட்டு தட்டி அவனை அனுப்பிவிட சீக்கிரம்.